கிறிஸ்துக்கு பின் 571 ஆண்டு ரபியுல் அவ்வல் மாதம் அராபிய தீபகற்பத்தில் மக்கமா நகரில் ஆமினா அம்மையார் ஓர் அழகான ஆண் குழந்தையை பிரசவிக்கின்றார். முஹம்மத் என அக்குழந்தைக்கு பாட்டனார் அப்துல் முத்தலிப் பெயர் சூட்டுகின்றார். முஹம்மத் பிறப்பதற்கு சில மாதங்களுக்கு முன்பே தந்தை அப்துல்லா மரணமடைந்திருந்தார். பண்டைய அராபிய முறைப்படி ஹலீமா அம்மையார் பாலூட்டுவதற்காக முஹம்மதை தத்தெடுக்கின்றார். முஹம்மதின் வருகைக்கு பின்னர் வறண்டு போன ஹலீமாவின் மேய்ப்பு நிலங்கள் பசுமை பெற்றன. ஆடுகளின் மடிகள் பாலினால் நிரம்பி வழிந்தன. ஹலீமாவின் வாழ்க்கை வசந்தமானது. பின்னர் மீண்டும் முஹம்மத் தாயார் ஆமினாவிடம் ஒப்படைக்கப்படுகின்றார். முஹம்மதின் 6வது வயதில் தாயார் ஆமினா மரணமடைகின்றார். அனாதையான முஹம்மதை பாட்டனார் அப்துல் முத்தலிப் பொறுப்பேற்கின்றார். முஹம்மதின் 8வது வயதில் பாட்டனாரும் மரணமடைகின்றார். தனது சிறிய தந்தையான அபூ தாலிபிடம் முஹம்மத் வளர்கின்றார். சிறு பராயத்தில் மக்கா வாசிகளின் ஆடுகளை கூலிக்கு மேய்த்து தானியங்களை பெற்று வந்தார் முஹம்மத். இதன் காரணமாக கல்வி நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பம் முஹம்மதுக்கு கிடைக்கவில்லை. வாலிப பருவத்தை அடைந்ததும் வியாபாரத்தில் ஈடுபடுகின்றார். பின்னர் ஹதீஜா சீமாட்டியின் வியாபாரத்தை மேற்கொள்கின்றார். வியாபாரத்தில் உண்மை, நேர்மை என்பவற்றை கடைபிடிக்கின்றார். விதவையான ஹதீஜா அம்மையார் முஹம்மதின் நற்குணங்களைக் கண்டு வியந்து போகின்றார். ஹதீஜா அம்மையார் முஹம்மதை திருமணம் செய்து கொள்கின்றார். திருமணத்தின் போது ஹதீஜா அம்மையாரின் வயது 40, முஹம்மதின் வயதோ 25. இவர்களுக்கு காசிம், ஜைனப், ருக்கையா, உம்மு குல்தூம், ஃபாத்திமா, அப்துல்லா என்று 6 குழந்தைகள். முஹம்மத் சிறுவராகவும் இளைஞராகவும் சமூகத்தில் நற்பெயரை பெற்றிருந்தார். உண்மை மற்றும் நம்பிக்கை மிக்கவராக திகழ்கின்றார். இதனால் முஹம்மதின் சமூகம் அவருக்கு அல் அமீன், அஸ்ஸாதிக் போன்ற உயரிய புனைப்பெயர்களை சூட்டுகின்றது. சிறுவர்களிடம் அன்பு காட்டுகின்றார். பெரியவர்களை மதிக்கின்றார். மக்களிடம் காணப்பட்ட மூட பழக்க வழக்கங்களை வெறுக்கின்றார் முஹம்மத். மது, மாது, சூது என்பவற்றில் மக்கா வாசிகள் இன்பம் கண்ட போதும் முஹம்மத் அவற்றை புறக்கணிக்கின்றார். சிலை வணக்கத்தை முற்றாக நிராகரிக்கின்றார். மக்கா வாசிகளின் இத்தகைய செயற்பாடுகளினால் முஹம்மத் சிந்திக்கத் தொடங்குகின்றார். தனிமையை விரும்புகின்றார். நூர் மலையின் ஹிரா குகையில் தனிமையில் அமர்ந்து சிந்திக்கின்றார். முஹம்மதின் 40வது வயதில் இறைவன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலம் வஹீ அறிவிக்கின்றான். முஹம்மத் நபியாக அந்தஸ்து பெறுகின்றார். அல் குர்ஆனை இறைவன் முஹம்மது நபிக்கும் அவரது சமூகத்துக்கும் வேதமாக அருளுகின்றான். இறைவனின் இறுதி தூதர் முஹம்மத் நபியாவார்கள். அன்று முதல் தனது அழைப்புப் பணியை இரகசியமாக மேற்கொள்கின்றார்கள். பின்னர் முஹம்மது நபியை ஏற்றுக்கொண்ட கூட்டத்தின் உதவியுடன்
அழைப்பு பணியை பகிரங்கப்படுத்துகின்றார்கள். இதனால் பல சவால்களை சந்திக்கின்றார்கள், துன்புறுத்தப்படுகின்றார்கள். இறைவன் ஒருவனே, அவனது தூதர் நானே என மக்களை ஓரிரை கொள்கையின்பால் அழைக்கின்றார். தனது நட்பண்புகளாலும் முன்மாதிரியினாலும் சந்தித்த சவால்களை வெற்றி கொள்கின்றார். சிலை வணக்கமும் மூட நம்பிக்கைகளும் தகர்த்தெறியப்படுகின்றன. அழைப்பு பணியில் 4 திசைகளுக்கும் நபித்தோழர்கள் புறப்படுகின்றனர். ஏகத்துவ பிரச்சாரம் தீவிரப்படுத்தப்படுகிறது. முஹம்மது நபி அவர்கள் ஹதீஜா சீமாட்டி அவர்களின் மறைவுக்கு பின்னர் மற்றுமொரு விதவை பெண்ணான அன்னை சௌதா அவர்களை மணமுடிக்கின்றார். இவ்வாறு காலத்தின் தேவை கருதி 11 மனைவிமார்களை நபியவர்கள் திருமணம் செய்கின்றார்கள். ஏனையவர்கள் ஆயிஷா, ஹப்சா, ஜைனப், உம்மு சல்மா, ஜைனப் பின் ஜஹ்ஷ், ஜுவைரியா, உம்மு ஹபீபா, சஃபியா, மைமூனா ஆகியோராவர். மக்காவில் எதிரிகளின் தொல்லையினால் நபியவர்கள் மதீனா நோக்கி ஹிஜ்ரத் செல்கின்றனர். ஹிஜ்ரத் பயணத்திலிருந்தே இஸ்லாமியர்களின் ஹிஜ்ரி வருடம் ஆரம்பமாகின்றது. மதீனாவில் நபியவர்களுக்கு பாரிய வரவேற்பு கிடைக்கின்றது. இஸ்லாம் வேகமாக பரவ ஆரம்பிக்கின்றது. மதீனாவில் மஸ்ஜிதுன் நபவி பள்ளிவாசலை நிர்மாணிக்கின்றார்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். மதீனாவிலும் எதிரிகளால் தொல்லைகள் ஆரம்பிக்கப்படுகின்றன. இதனால் பல சந்தர்ப்பங்களில் யுத்தங்களிலும் ஈடுபட வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகின்றது. போர்க்களத்திலும் மனிதத்தை நிலைநாட்டுகின்றார். சிறுவர்களையும் பெண்களையும் கொலை செய்ய வேண்டாமென கட்டளையிடுகின்றார். பதர், உஹத், ஹந்தக் ஆகியன முக்கிய போர்க்களங்களாகும். இவ்வாறு பல யுத்தங்களின் பின்னர் ஹிஜ்ரி 8 மக்கா வெற்றி கொள்ளப்படுகிறது. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வைத் தவிர வேறு இறைவன் இல்லை. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அல்லாஹ்வின் தூதர் என்ற ஓரிரை கொள்கையில் மக்கள் இணைந்து கொள்கின்றனர். الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله. ஹிஜ்ரி 10 நபி அவர்கள் ஹஜ் கடமையினை மேற்கொள்கின்றார்கள். ஹஜ் கிரியையில் அரஃபா பேருரையில் மக்களிடம் பல கோரிக்கைகளை முன்வைக்கின்றார்கள். ஒவ்வொரு மனிதனின் உயிரும் மானமும் பெறுமதியானவை. குழந்தைகளுக்கு அநீதி இழைக்க வேண்டாம். பெற்றோரை பேணுங்கள். வட்டியிலிருந்து விலகுங்கள். பெண்கள் உரிமைகளை பேணுங்கள் என்று கட்டளையிட்டார்கள். மேலும் வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள், அனாதைகளை அரவணையுங்கள், அயலவர்களோடு நல்ல முறையில் உறவாடுங்கள், அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்யுங்கள் போன்ற பல உன்னதமான ஏவல்களை விடுத்தார்கள். முஹம்மது நபி அவர்களின் சொல், செயல், அங்கீகாரம் என்பவையே அல் ஹதீஸ் என்றழைக்கப்படுகின்றன. ஹிஜ்ரி 11 நோய்வாய்ப்பட்டு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 63வது வயதில் இறையடி சேர்ந்தார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். முஹம்மது நபி அவர்கள் மரணித்து 1400 வருடங்கள் கடந்த பின்னரும் இன்றும் அவர்களது மார்க்கத்தினை ஏற்று பின்பற்றுகின்ற பல கோடிக்கணக்கான முஸ்லிம்கள் உலகெங்கும் பரந்து வாழ்கின்றமை ஓர் அற்புதமே. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வாழ்க்கை முறையினை ஆராய்ந்த நவீன கால அறிஞர்கள் பலர் அவர் தொடர்பில் வரவேற்கத்தக்க பல கருத்துக்களை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மைக்கேல் எச் ஹார்ட்டின் தலைசிறந்த 100 தலைவர்கள் எனும் புத்தகத்தில் முதலாம் இடத்தினை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மைக்கேல் எச் ஹார்ட் வழங்கியவை இங்கு குறிப்பிடத்தக்கது. முன்மாதிரி மிக்க இளைஞராக, வியாபாரியாக, கணவராக, தந்தையாக, பாட்டனாராக, தளபதியாக, ஆட்சியாளராக, தோழராக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விழுந்தார்கள். அன்னாரது சொல், செயல், அங்கீகாரம் என்பவற்றை பின்பற்றும் நாமும் மேன்மக்களாக வாழ்வதற்கு இறைவன் அருள் புரிவானாக. Knowledge Box, the value-based media network.